அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் முல்க். இந்த சூரா மக்கால இறக்கப்பட்ட சூரா. இந்த சூரா 30 ஆயத்துகள் கொண்ட சூரா. இந்த சூறாவோட சிறப்பு என்னன்னா, இந்த சூறாவை மனனம் செய்து அதை ஓதியவங்களுக்காக இந்த சூறா கபூரில் வாதாடும். எங்களை வேதனைகள் வந்து நெருங்காமல் கபூர்குளிட்ட இந்த சூறா வாதாடும். இந்த சூறாவோட உள்ளடக்கம் என்ன? அதாவது இந்த சூறாவில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னா, நான் யார், தான் யார் என்கிறத பற்றி இந்த சூறாவில் விளக்கியிருக்கிறான். அப்புறம் நம்மளுக்கு வாழ்க்கை தந்ததோடைய நோக்கம் என்ன, இந்த வாழ்க்கை எதற்காக, மூன்றாவதாக 7 வானத்தையும் எதற்காக தட்டு தட்டாக படைத்தது, அதுவும் முதல் வானத்தை நட்சத்திரங்களால் அலங்கரித்தது ஏன் என்று விடயத்தை அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு என்ன மறுத்தவங்களை நான் நரகத்தில் போடுவேன் சொல்லிட்டு நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். நரகம் சாதாரண தண்டனைக்குரிய இடம் இல்லை, அது மறுமை நாளில் அப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நமக்கு எச்சரிக்கை. நீங்கள் நரகத்தை விளங்கி கொள்வீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அதே மாதிரி மூமீனுக்காக கொடுக்கப்பட்ட சொர்க்கத்தை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான். அதுக்கப்புறம் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், நான் நினச்சா ஒரு வினாடியில் உலகத்தை அழிச்சிருவேன் என்ற அச்சத்தையும் அல்லாஹ் உருவாக்கிட்டு கடைசியாக அல்லாஹ் முடிக்கிறான், உலகத்தோட சுருக்கமான வாழ்க்கையில் அல்லாவை பயந்து வாழுங்க சொல்லிட்டு, நீங்கள் எனக்கு மாறு செய்கிறீங்க, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு நான் தண்ணி தரலைன்னா நீங்கள் என்ன செய்வீங்க என்று அல்லாஹ் கேட்குறான். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். தபாரக்கல்லதி பியதில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா وهو العزيز الغفور. الذي خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البشر هل ترى من فطور ثم ارجع البشر كرتين ينقلب إليك البصر خاشعا وهو حسير. ولقد زينا السماء الدنيا بمصابيح وجعلناها رجوما للشياطين وأعتدنا لهم عذاب السعير. وللذين كفروا بربهم عذاب